வணக்கம். இந்த வீடியோவில் தனி வட்டி கணக்கில் ஒரு குறிப்பிட்ட தொகை வந்து குறிப்பிட்ட மடங்காக மாறுறதுக்கு ஒரு 5 வருஷம் அந்தமாரி ஆகுதுன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா? அதே மாதிரி 5 மடங்காக மாறுறதுக்கு எத்தனை வருஷம் ஆகும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்த மாதிரி கொஸ்டின்லாம் வந்து ரிப்பீட்டடாக கேட்குறாங்க. அதனால் பாருங்கள் எப்படின்ட்டு. இப்போது கொஸ்டின் போயிடலாம். ஒரு தொகையானது 5 ஆண்டுகளில் 2 மடங்காகிறது எனில் எத்தனை வருடங்களில் தனி வட்டியில் 5 மடங்காக மாறும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஒன்றும் இல்லை, ஃபஸ்ட்டு 0, அதாவது ஸ்டார்டிங்கில் நம்ம போடுறோம் இல்லைங்களா அமௌண்ட்டு, அது வந்து 0 வருஷத்தில் நம்ம போடுற அமௌண்ட் மட்டும் தான் இருக்கும். அடுத்து 5 வருஷத்தில் 2 மடங்கு ஆகியிருக்குன்னு சொல்கிறாங்க இல்லைங்களா, அது போடுங்க. அதுக்கப்புறம் வந்து அடுத்தடுத்த வருஷம், அதாவது 5 வருஷத்தில் 2 மடங்கா, அடுத்த மடங்கு அதாவது 3 மடங்கு ஆகிறதுக்கு அடுத்த 5 வருஷம் எடுத்துக்கும். அப்போது 5 வருஷம் ப்ளஸ் 5 வருஷம் மொத்தம் 10 வருஷத்தில் 3 மடங்கு ஆகும். அதுக்கப்புறம் வந்து இன்னொரு மடங்கு ஆகிறதுக்கு இன்னொரு 5 வருஷம் ஆகும். அப்போது 10 + 5 15 வருஷம் ஆகும். அதே மாதிரி 4 மடங்குலேருந்து 5 மடங்கு இன்னொரு மடங்கு எக்ஸ்ட்ரா ஆகிறதுக்கு இன்னொரு 5 வருஷம் ஆகும். அப்போது 20 வருஷம் ஆகும். இதுதான் வந்து இதுக்கான பதில். இதோட எல்லா டைப்பும் வந்து நம்ம வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம் தனி வட்டி கூட்டு வட்டின்ற டாப்பிக்கில். அது வந்து டிஎன்பிஎஸ்சி மேக்ஸ் ஆர் ஆப்டிடியூட்னு போட்டு அந்த பிளேலிஸ்ட்டில் இருக்கும். அதெல்லாம் இருக்குது, பார்த்துக்கங்க. வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோ லைக் பண்ணிக்கோங்க. உங்களோட சஜஷனை கமெண்ட்டில் சொல்லுங்கள்.